கோவையில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சுட்டு பிடிக்கப்பட்டவர்கள் உண்மையான குற்றவாளிகள் தானா என ஐயம் எழுப்பியுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி 60 வயது பாட்டிக்கும் பாதுகாப்புக்காக பெப்பர் ஸ்ப்ரே கொடுக்க வேண்டிய நிலையில்தான் தமிழ்நாடு உள்ளதாக கடிந்துரைத்துள்ளார். ஒரு உண்மை குற்றவாளிகளை இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்றாங்க. இன்னும் 4 பேர் பேலன்ஸ்ல இருக்கோம், தேடிட்டு இருக்கிறோம்னு சொல்றாங்க. 3 பேர்னா இந்த 3 பேரை எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சிங்க? யார் அந்த பொண்ணு மயக்க நிலையில இருக்கு, அந்த பாப்பா பாதிக்கப்பட்ட பாப்பா மயக்க நிலையில இருக்கு. அதுக்கு இன்னும் யார் என்னன்றது அது சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கு. இந்த அடிபட்ட பையனுக்கு கடுமையா அடிபட்டிருக்கு, கடுமையான முறையில பாதிக்கப்பட்டிருக்கான், பயந்துருக்கான் அந்த பையன். யாரு இந்த தகவலை உங்கள்கிட்ட சொல்லி, அதுவும் துடியலூர் கிட்ட உடனே போய் எப்படி பிடிச்சிட்டு வந்தீங்க? நீங்கள் தயவு செய்து யாராவது இந்த களங்கத்தை சீக்கிரமாக போக்கிவிட வேண்டும். தேர்தல் வருது, அதனால யாரையோ பிடிச்சு கொண்டு தண்டிச்சு விட்டுறணும்னு நினைக்காதீங்க. உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து குற்றங்களை தடுத்து நிறுத்துங்க. இதுதான் அண்ணன் எடப்பாடியாருடைய வேண்டுகோள். அவருடைய வேண்டுகோளை ஏற்றுத்தான் இன்றைக்கு கடுமையான ஆர்ப்பாட்டம் நடந்தது.